Hi everyone, நான் உங்கள் ஜியா. வெல்கம் பேக் டு மை சேனல் Zia Uncut. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, அதாவது கன்னியாகுமரி டு டெல்லி ட்ரிப்பில், அதாவது செகண்ட் டே ஆன கோவாவில் தாங்க இருக்கிறோம். நேற்று கோவாவில் ஆரம்போல் பீச், அப்புறம் ஹிடன் ஸ்பாட் எல்லாமே போனோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பிளான் போட்டோம்னா, அதாவது நான் காலைல பிளான் போட்டது தான் துட்சாகர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு இங்கே இருக்குதுங்க. அதாவது நான் இருந்த பிளேஸ்லேருந்து கரெக்டாக 67 கிலோமீட்ரு சவுத் கோவா தான். அங்கே நான் மார்னிங் ஒரு 6:30க்கு எந்திரிச்சு ஸோ அங்கே போகிறதுக்காண்டி எல்லாமே நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யாராச்சும் லோக்கல் பீப்புளை காண்டாக்ட் பண்ணி அது ஓப்பனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அது அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்காண்டி 2 hours கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன் சர்டன் பாயிண்ட் என்ன திங்க் பண்ணால், சரி நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி நான் திங்க் பண்ணேன். பட் ஆனால் அங்கே போயிட்டு ஓப்பன் இல்லை, அந்த மாதிரி ஏன் ஓப்பன் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ மழை சீசனுங்க. அங்கே சஃபாரி இருக்கும், அதாவது ஜீப்பில் அழைச்சிட்டு போவாங்க. இப்போ அங்கே தண்ணி அதிகமாக இருக்கிறனால ஜீப் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒன்லி ட்ரெக்கிங் தான். ஸோ ட்ரெக்கிங்கிறப்ப நம்ம பிஃபோராக பிளான் பண்ணி போகணும். ஸோ இப்போ டேரெக்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணி ஃபோன் அடிச்சு கேட்கும்போது இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஐகானிக் ஸ்பாட் எது போகலான்னு பார்த்தா இங்கே இருக்காங்க, அகோண்டாங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கேன். இங்கே பட்டர்ஃப்ளை பீச்சுன்னு இருக்குங்க. இங்கே தான் வந்தேன். இப்போ தான் உள்ளே வரேன். இங்கே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் பின்னாடி. அதாவது ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர் ஆஃப் ரோடிங் நம்ம பண்ணி உள்ளே வரணும். பைக் நான் இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கேன். பைக் இது வரைக்கும் தான் அலோடு. பைக் இவ்வளோ தூரம் என்ட்ரி ஆகிறதுக்கு 100 rupees நம்ம பே பண்ணோம். இது ஸ்பாட்டு கிடையாது. நம்ம இங்கேருந்து திரும்பி கீழே போகணும். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம இங்கே தான் கொஞ்சம் ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும். ரொம்ப ட்ரெக்கிங் கிடையாது. கொஞ்சம் தூரம் நம்ம வாக்கிங்கில் தான் போய் ஆகணும். இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டுங்க. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. இப்போ கோவாவில் ஒரு 100 பேர் வராங்கன்னா கோவாவுக்கு, இங்கே ஒரு 10 பேர், 8 to 10 பேர் தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பாட்டு. ஆனால் இந்த பிளேஸுக்கு நம்ம வேறு எப்படி அக்சஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அகோண்டா பீச்சில் பலோலம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த ஏரியாவிலேருந்து இங்கே பட்டர்ஃப்ளை பீச்சுக்கு போட்டு, அதுவும் சீசன் டைமில் தான். இப்போ சீசனும் கிடையாது. நம்ம இந்த விளையாட்டு மட்டும் தான் பாசிபிள் அக்சஸ் பண்ணுறதுக்கு. நல்லா இருக்குங்க. ஏன்னா நிறைய ஃபிலிம்ஸில் அதை காமிச்சிருப்பாங்க. ஒரு ஐகானிக் ஸ்பாட்டு. ஏன்னா எனக்கு கோவாவுக்கு இருக்கிற 2 daysல நான் ரெகுலராக எல்லா பேரும் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்தேன். அதனால தான் நேற்று ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு போனோம். துட்சாகர் ஃபால்ஸ் இந்தியாவில் ஒரு டாப் ஃபால்ஸில் ஒன்றுங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தேன் துட்சாகர் ஃபால்ஸுக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளாட்டி போக முடியலை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வாட்டி போகலாம். அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரயில்வே ட்ராக் போவோம். அந்த ட்ராக்கு கீழே இந்த ஃபால்ஸு கொட்டுங்க. சரியான ஹைட்டுங்க அந்த ஃபால்ஸு. அதான் ட்ரெக்கிங் தான். அந்த ட்ரெக்கிங் நம்ம பண்ணியிருந்தோன்னா பயங்கர அட்வென்ச்சரஸாக இருந்திருக்கும். ஏன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த ட்ரெக்கிங்கு 1 way மட்டும் 11 kilometers. ஸோ அப் அண்ட் டவுன் 22 to 25 kilometers நம்ம ட்ரெக்கிங் மட்டும் பண்ணணும். நான் ப்ரிப்பராக தான் இருந்தேன் போகிறதுக்கு. பட் ஆனால் முடியலைங்க. உங்களுக்கு கேட்குதானு தெரியல, எனக்கு பீச்சு சவுண்டு கேட்குதுங்க. பயங்கர ஃபீலிங்காக இருக்குது. கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும். போகலாம். லெவலில் இருக்குங்க பீச்சு. பரவாயில்ல, பீப்புள் அப்பயும் வந்திருக்காங்க. நான் ரொம்ப இல்லைங்க, நேற்று பார்த்த அளவுக்குலாம் கிடையாது. பீப்புள் கம்மி தான். தெரியுதுங்களா உங்களுக்கு? ப்ளூ வாட்டர் சீங்க. அது ஃபுல்லாக மலை இருக்குது பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக மலை. நம்ம இந்த விளையாட்டு தான் வந்தோம். இங்கே இருக்குங்க அந்த பீச்சு. இங்கேருந்து நியரஸ்ட்டு ஸ்பாட் அந்த போலலம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டு. ஸோ அங்கேருந்து தான் இங்கே வருவாங்க போல இருக்குது. வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்காங்க.
அப்படியே பாருங்கள், இடம் வேறு லெவல் இருக்குங்க இடம். ஏன்னா வந்து மெயின் ரீசன் வந்து இங்கே க்ரௌடு இல்லை. ஸோ அது வந்து ஒரு மெயின் ரீசனு. கண்டிப்பாக க்ரௌடு இருந்தால் பொல்யூட்டட் ஆகிடும். க்ரௌடு இல்லாத ஒரு ரீசனுக்காண்டி நல்லா இருக்குங்க. வாங்க அப்படியே மலை ஏறுவோம். தெரியுது போகிறேன், இது தெரியுதுங்களா பீச்சு? நம்ம வந்து பாதி ஹைட்டில் தான் இருக்கோம், மேலே போகலாம் இன்னும். எதுப்பா எவருங்க இந்த ஒரு ரீசனுக்கு தாங்க சொன்னேன். எவ்வளோ குப்பை பாருங்கள். நேச்சரை காலி பண்ணுறதே ஹியூமன்ஸ் தாங்க. அதுக்கு தான் வரப்போ சொன்னேன், எங்கே ஆள் அதிகமாக இல்லையோ அங்கே வந்து பீச் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கேயே பொல்யூட் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே போகலாம். மலையிலேருந்து இறங்கி வந்தாச்சுங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். செம்மையாக இருக்குங்க. ட்ரோன் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்மள்ட்ட ட்ரோன் இல்லை. மழை பெஞ்சதுக்கப்புறம் வந்து க்ரௌட்லாம் போயிட்டாங்க. க்ரௌடே இல்லை. 2 நிமிஷம் தான் இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க இடம். நான் வந்து இது பக்கத்தில் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கு போகலான்னு பார்த்தேன். பட் ஆனால் என்ன ரீசனுங்க ஆகிடுச்சுன்னா, இப்போ ஆல்ரெடி 2:30 ஆகிடுச்சு. நான் நாளைக்கு வந்து மும்பை போகணுமா. ஸோ வந்து இன்றைக்கி ஒரு 6 o'clock நான் வந்து பைக்கை வந்து போய் கொடுக்கணும். இங்கேருந்து ட்ராவல் வந்து 37 கிலோமீட்டரு. சரி வந்து நம்ம இந்த பிளேஸோட இன்றைக்கி வந்து முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம காலையிலே நம்ம துர்சாகர் ஃபால்ஸுக்கு பிளான் போட்டு ஸோ 2-3 hours வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணனால தான் இப்போ பிரச்சனை. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து வைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பலான்னு இருக்குங்க. இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நேராக வந்து அங்கே ரூமுக்கு போகிறது தான். இப்போ திரும்பியும் இந்த ட்ரெக்கிங், அதாவது ட்ரெக்கிங் மீன்ஸ் இந்த இதில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து வெளில போகணும். ஸோ அப்படியே வாங்க போகலாம். இந்த பிளேஸ் வந்தது ஒர்த்து தாங்க சொல்லுவேன். ஸோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி, அதாவது 37 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 2 கிலோமீட்டர் வந்து உள்ளே வந்து ட்ரெக்கிங் பண்ணி வந்து இந்த பிளேஸை பார்க்குறது வந்து ஒரு ஒர்த்தபுளான பிளேஸு. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த பிளேஸ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹோல் டே சொல்லலாம். ஏன்னா ஆஃப் டே கிடையாது, ஹோல் டேனா திரும்பி ரிட்டர்ன் போகணும். வந்து உங்களுக்கு செலவாகிடுங்க. நீங்கள் ஒரு டே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலும் இது வந்து பர்ஃபெக்டான பிளேஸு. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சுங்க, பைக் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் ஒரே ட்ராவல் தான், நம்ம நேராக இருக்கிற இடத்துக்கு போக வேண்டியதுதான். ஸோ வந்து 1 டே நான் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பட்டர்ஃப்ளை பீச் வந்தது என்ன கேட்டதுக்கு நான் வந்து ஒர்த்தபுள் தான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் போட்டில் வந்துடாதீங்க. அகோண்டா பீச்லேருந்து போட் ட்ரைவும் இருக்குது சீசன் டைமில். இப்போ சீசன் டைமில் வந்து இந்த டைமில் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வரதா இருந்தால் பை ரோடு தான் நீங்கள் வந்தாகணும். என்ன கேட்டால் பை ரோடே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சூப்பராக இருங்க. நான் இன்றைக்கி ஃபீல் பண்ண அந்த வைப்பு வந்து வேறு லெவலாக இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். ஸோ நாளைக்கு நம்ம வந்து மும்பை கிளம்புறோம். இதுக்கப்புறம் மும்பை விலாக் வந்து இப்போ பார்ப்பீங்க நீங்கள். ஸோ இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ அண்டில் பை ஃப்ரம் ஜியா. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை, சாவ்.